எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். எந்த நற்ப ஜீவியத்தை நான் திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்தியேசுக்குள் அதிகமாக நேசிக்கிற அன்பான விசுவாச மக்களே, பிதாவாகிய கடவுள் ஆதியிலே இந்த உலகத்தை ஒரு நல்ல நிலமாக நல்ல உலகமாக படைக்கிறார். ஆனால் பாவத்தினால இந்த நல்ல நிலம் என்னாவது சபிக்கப்பட்ட நிலமாக மாறிவிடுகிறது. பாவத்தின் செயல்பாடுகள், பாவத்தின் அக்கிரமங்கள் அதிகமாக பெருகி இருந்தது. ஆனாலும் கூட பிதாவாகிய கடவுள் நம் மீது அன்பு கூர்ந்தார், நம் மீது இரக்கம் காட்டினார். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை ஒரு விதையாக இந்த மண்ணிலே போட்டு அந்த விதையின் வழியாக இந்த சபிக்கப்பட்ட இந்த நிலத்தை என்ன செய்தார்? புதுப்பித்தார். இந்த சபிக்கப்பட்ட இந்த உலகத்தை என்ன பண்ணார்? சீரமைத்தார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்தித்து முதல் நாள் உயிரோடு எழுந்து அவர் ஒரு நல்ல நிலமாக இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்து என்பவர் ஒரு நல்ல நிலமாக இருக்கிறார். அந்த நிலத்துல நாம நம்மை ஒரு விதையாக ஒப்பு கொடுக்கிற பொழுது, ஒரு விதையாக நம்மையே நாம் விதைக்கிற பொழுது, அந்த நல்ல நிலம் என்ன செய்கிறது? நம்மை புதுப்பிக்கிறது. நம்மை ஒரு நல்ல நிலமாக, நம்மை ஒரு நல்ல செடியாக மாற்றுகிறார். அந்த இயேசு ஆண்டவரை நாம் விசுவாசித்து அந்த நல்ல நிலமாக திகழ்கிற அந்த இயேசுவிடத்துல, அந்த நல்ல நிலத்துல நம்மை நாமே ஒப்படைப்போம், நம்மை நாமே விதைப்போம். அதான் இயேசு மத்திய 13ஆம் அதிகாரத்துல அந்த விதை நில பற்றி மிக தெளிவாக சொல்கிறாரு. அந்த விதைகள் எங்கெங்கே விழுகிறதோ, அந்த நிலம் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதற்கு ஏற்றா போல வளர்கிறது. வழியில விழுந்தா மிதிப்பட்டு போகிறது, பாறையில விழுந்தா வேறொன்று இடம் இல்லாமல் செத்து போகிறது, முட்களில விழுந்தால் அந்த முச்செடியினால வளராம போயிருது. ஆனா நல்ல செடியில் விழுந்த விதை 60-100மாக பயனளித்தது. அப்போ நாமளும் ஒரு விதையாக நம்மை நல்ல நிலமாகிய கிறிஸ்துவத்துல என்ன பண்ணோம்? விதைக்க வேண்டும். வழியில, முச்செடியில, கற்பாறையில நாம நம்மை விதைத்தோம்னாக்கா நம்மால கனி கொடுக்க முடியாது, நம்மால வேரூன்ற முடியாது, நம்மால வளர முடியாது. ஆனால் நாம் நம்மை முழுவதுமாக ஒரு நல்ல நிலமாக கிறிஸ்துவத்தில் நாம் அர்ப்பணிக்கிற பொழுது, கிறிஸ்துவ நம்மை நாம் ஒப்புக்கொள்ளும் பொழுது நம்மை புதுப்பிக்கிறார், நம்மை வளர செய்கிறார், நம்மை கனி கொடுக்க செய்கிறார். நம்மை கொண்டு அநேக விதைகள் வளரத்தக்கதாக நம்மை கூட என்ன பண்றாரு? ஒரு நல்ல நிலமாக மாற்றுகிறார். கிறிஸ்து என்னும் நல்ல நிலத்துல நம்மை நாமே விதைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை கூட கிறிஸ்துவானவர் ஒரு நல்ல நிலமாக மாற்றுகிறார். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி மாற்றுறார் என்றால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வழியாக, இயேசுவின் ரத்தத்தின் வழியாக, இயேசுடைய சரீரத்தின் வழியாக நம்மை இப்பதான் பண்றாரு? ஒரு நல்ல நிலமாக மாற்றுகிறார். அப்ப நாம என்ன செஞ்சோம்? நம்ம ஒரு விதையாக கிறிஸ்துவத்துல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நேரம் முதற்கொண்டு கடவுளுடைய வார்த்தை பிரகாரமாக நல்ல நிலமாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்டு உணர்கிறவனாய் 100ஆகவும் 160ஆகவும் 130ஆகவும் பலன் தருகிறான் என்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து என்னும் நல்ல நிலத்துல நம்மை நாமே விதைப்போம். கடவுள் நம்ம என்ன செய்வாரு? 60, 30, 100ஆக பலன் கொடுக்கத்தக்கதாக நம்மை மாற்றுகிறார். நம்மை கூட ஒரு நல்ல நிலமாக மாற்றுகிறார். நமக்குள்ள நம்மை கொண்டு கூட ஒரு புதிய நிலங்களை, ஒரு விதைகளை முளைப்பிக்க செய்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தை பிரகாரமாக நாம் இனி கடவுளுக்குள்ளாக வாழுவோம். நம்மை கிறிஸ்து என்னும் நல்ல நிலத்தில் விதைப்போம். 30, 60, 100மாக பலன் கொடுத்து வாழுவோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.